வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பட்டன் அடிக்கிற மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சுடிதாருக்கு அந்த பட்டன் அடிக்கலாம், ப்ளவுஸுக்கு, ஃப்ராக்குக்கு, நமக்கு எதுக்கு தேவையானோன்னா அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் அடித்து நம்ம ப்ளவுஸில் கட்டும்போது நம்ம ஷோவாக இருக்கும், டிசைனாக இருக்கும். அது இப்போ எப்படி பட்டன் அடிக்கணும்னு போய் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க போயிட்டு எப்படி பட்டன் அடிக்கணும்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இதான் பட்டன் அடிக்கிற மிஷினு. நம்ம இந்த அளவு இதை பார்த்துங்க. இதான் பட்டன் அடிக்கிற மிஷின். இப்போ இந்த அளவுக்கு டைட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு செட்டாகவே கொடுத்துருவாங்க. நம்ம பட்டன் அடிக்கிற மிஷின் கடையில் இதெல்லாம் செட்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து சின்ன பட்டன் அடிக்கணும். அது பட்டன் சைஸில் 2 விதம் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து பெரிய சைஸ். நம்ம வந்து இப்போ சின்ன சைஸ் இப்போ எப்படி அடிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு சில ஸ்க்ரூ வருதுங்களா, லூஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி சின்னதாக ஒரு நீடில் மாதிரி வரும். இதை போட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டு டைட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவு டைட் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து இந்த ஸ்ப்ரிங் மாரி ஒன்று வரும். இந்த ஸ்ப்ரிங் போட்டு இதுதான் அதுக்கு மேலே இது போடணும். இது செட்டாக போட்டாச்சிங்களா. இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் மெத்தடில். இந்த மெத்தடில் இது உள்ளே போட்டு இந்த விடுங்களா, இதில் உள்ளே போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா ஒரு நூல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பீஸஸ் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இதில் ஒரு பட்டன் அடிக்கலாம். இந்த கோல்டு கலர் பீஸ் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ எந்த டிசைன் வேணாலும் நம்ம அடிச்சிக்கலாம். இது ஒன்று, ரெட் கலர் ஒன்று, இந்த வயலட் துணி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இந்த ப்ரௌன் துணி. அதில் ஒரு பட்டன் அடித்து காட்டுறோம். எப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு மேட்சாக கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரெட்டை ஒன்று எடுத்து வச்சுங்க. இதான் போல்டிங் பட்டன். இந்த சைஸ் ஒன்று வரும், இது ஒன்று வரும். இந்த சைஸ் 2 ஹோல் வச்சு ஒன்று வரும். இதில் தான் நம்ம வந்து நீடில் கொடுத்து கட்டுற மாதிரி வரும். இது வந்து மேலே வந்து இதுக்கு மேலே துணி வந்துடும். நல்லா பார்த்துங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெட்டில் வந்து அடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பட்டன் துணி இருக்குங்க இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இந்த 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 அளவுக்கு பீஸ் ஒரு பீஸ் ஸ்கொயராக கட் பண்ணிட்டீங்களா. இந்த பட்டன் வந்து இது இருக்குங்களா, ஹோல் வச்ச பட்டன் வந்து நம்ம இதுக்கு போட்டுடணும். இதுதான் நம்மளுக்கு போல்டிங் பட்டன். இதில் வந்து வச்சுட்டு அப்படியே இது இருக்குங்க இல்லையா, இந்த அளவு இப்படி சுற்றும் போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். ஒரு த்ரெட்டை ஒன்று, வேஸ்ட் த்ரெட்டை ஒன்று எடுத்துங்க. இந்த அளவு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றுங்க. இந்த மாதிரி வந்துட்டோடனே இதை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க கரெக்டாக. இந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டோடனே உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த ஷேப் இருக்குங்க இல்லையா, அப்படியே இது உள்ளே போட்டு இதை வந்து இந்த அளவு அப்படியே இந்த அளவு நம்ம போட்டாச்சு. அப்படியே வந்து இதை இருக்குங்க இல்லையா, இந்த மிஷினு இப்படி வந்து ஒரே ஹைட் தான். இந்த வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி பட்டன் வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பட்டன் அடிச்சிருக்கு. இந்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு டிசைனாக வந்துடும். பின்னாடி வந்து நம்ம வந்து இதில் நீடில் கொடுத்து கட்டிக்கலாம். எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் கட்டிக்கலாம், சுடிதாருக்கு வேணாலும் கட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு பட்டன் அடிச்சிக்கலாம். அடுத்தது வேறு கலர் உங்களுக்கு அடித்து காட்டுற மாதிரி. இப்போ வந்து வயலட். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு பாக்கெட் தான் தருவாங்க, லூஸில் தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குங்க இல்லையா, இந்த ஹோல் வந்து அப்படியே இது உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி போல்டிங் வரும். இதை வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கலர், இந்த ப்ளூ கலர் வேணால் ப்ளூ, இல்லை வயலட், இந்த மாதிரி டிசைன் இருக்குது. இப்போ சிங்கிளாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் அப்படியே தெரியும். அதுக்காக இந்த மாதிரி டபுள் பீஸாக வச்சுக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே நம்ம ஒரு த்ரெட் எடுத்து வச்சுக்கிறோங்க இல்லையா, இதை வச்சுட்டு இதில் வந்து அப்படியே இப்படி சுற்றிக்கலாம். இப்படி சுற்றிட்டு அப்படியே நம்ம சிசரால் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சிசரால் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை இருக்குங்க இல்லையா, இந்த மிஷின் இதை இருக்குங்க இல்லையா, இப்போ இந்த பட்டனை அப்படியே சுற்றுறீங்களா, இந்த மிஷினுக்குள்ளே அப்படியே இந்த இதில் போல்டிங் வச்சுட்டு அப்படியே இதில் வச்சு இந்த அளவு. இப்போ வந்து இதை வச்சு ஒரே இதுதான், நம்ம அடிப்பம்பில் தண்ணி அடிப்போம் பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்க, இந்த பட்டன் ஹோல் இப்படி வந்துடும். இது வந்து நம்மளுக்கு எந்த கலர் வேணாலும் நம்மளை இப்போ ரெட்டு இதில் அடிச்சுக்கிறீங்களா. அடுத்தது வந்து இந்த
நம்மளுக்கு இந்த ஜரிக்கில் வேணும், நம்மளுக்கு எதில் வேணும், நம்மளுக்கு ஆப்போசிட் கலராக தான் கட்டுற மாதிரி வரும். இப்போ இது இருக்குங்க இல்லையா, இதில் ஒரு பட்டன் அடித்து கட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த போல்டிங் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நம்மளுக்கு இந்த டிசைனில் வைக்கிறோம். இப்போ இது இருக்குங்க இல்லையா, இந்த டிசைன் வச்சு இந்த சென்டராக இந்த டிசைன் வச்சு நம்மளுக்கு அப்படியே வந்து இந்த அளவு சுற்றிடுங்க. நம்ம இந்த த்ரெட்டு வச்சு இந்த அளவு அப்படியே சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ இதை நம்ம சிசரால் கட் பண்ணிக்கலாம். அடியில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது அப்படி வெறுமனையாக இருக்கும். அப்படியே இதில் ஹோல்ஸில் போட்டு இப்போ வந்து இந்த மிஷின் இதில் போட்டுடலாம். இதில் வச்சு அப்படியே போட்டுட்டு இதில் வந்து ஒரே ஈஸி அப்படியே வந்து இப்போ வந்து அவ்வளோதான். இதில் இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு வந்துடும் பட்டன். உங்களுக்கு இதில் நம்ம ஊசியில் நம்ம அப்படியே கட்டிக்கலாம். நம்ம சுடிதாருக்கு, ப்ளவுஸுக்கு அப்படி இந்த கலர் ஒன்று அடிச்சு வச்சிங்களா. அடுத்தது வந்து இப்போ இந்த மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு கலர் நம்மளுக்கு இந்த டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம், இது வேண்டாம் ப்ளைனாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது இருக்குங்களே, இந்த போல்டிங் எடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன்லேயே வச்சு அடிக்கலாம். இந்த டிசைன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த டிசைன் நேராக வச்சு அந்த அப்படியே வந்து அதுக்கு நேராக வந்து இப்போ இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரட்டாரில் அப்படியே இந்த அளவு சுற்றிக்கலாம். இந்த அளவு சுற்றிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி தான் சுற்றி வச்சுருக்கோம். இது இருக்குங்க இல்லையா, இந்த போல்டிங் வந்து இது உள்ளே போட்டுடணும். இப்போ வந்து இந்த இது இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு போட்டு இருங்க. இது பிரிஞ்சு வந்துச்சு, நம்ம வேறு சுற்றிக்கலாம். ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வேணுன்னா இந்த டிசைனில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நூல் இந்த த்ரெட் இருக்குல்லே ஸ்ட்ராங்காக சுற்றிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ இதை நம்ம அப்படியே சிசரால் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த பட்டன் வந்து இது உள்ளே போட்டு நம்மளுக்கு இந்த நூல் சுத்தந்து வந்து வெளியில் வரணும், நம்ம பக்கம் வரணும். அப்படியே வச்சுட்டு இதில் போட்டுற வேண்டியதான். இதில் போட்டு ஒரே ஐட்டம் தான், 2-3 வாட்டிலாம் ஐட்டம் வேண்டாம். இப்போ உங்களுக்கு இது வந்து இந்த டிசைன் இதோடு சரியாக வரல, உங்களுக்கு வேறு இதில் ப்ளைனாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு போல்டிங் எடுத்துங்க. இந்த பிங்க் கலரில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேஸ்ட் நூல் எடுத்துங்க. இந்த மாதிரி சுற்றிடுங்க. அப்படியே இதை வந்து இந்த மிஷினுக்குள்ளே அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டு நம்மளுக்கு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இதில் போட்டு அழுத்திடுங்க. போட்டு இதில் போட்டு அப்படியே ஒரு அவ்வளோதான். இப்போ இந்த பிங்க் கலரில் வந்துடுச்சு பட்டன். இப்போ வந்து நம்ம இதுலேயே நம்ம பிங்க் கலரில் ப்ளைனாக வச்சுக்கலாம். இந்த அளவு போல்டிங் பட்டன் எடுத்துங்க. இதுக்கு சென்டராக வச்சு அப்படியே சுற்றிடலாம். இப்போ நம்மக்கிட்ட வேஸ்ட் த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த அளவு சுற்றிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மிஷினுக்குள்ளே போட்டுருங்க. இந்த நம்மளுக்கு இந்த தனித்தனியாக இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த மிஷினுக்குள்ளே போட்டு இதை அப்படியே வச்சுட்டு ஒரு இதுதான் இந்த கலர் வந்துடும். நம்மளுக்கு மொத்தம் இந்த கலர் ஒன்று, நம்மளுக்கு என்ன கலர் தேவையான கலர் வந்து அடிச்சிக்கலாம். இந்தமாரி கலர் வரும். நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸு நம்மளே ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதில் வச்சுட்டு இந்த அளவு அப்படி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த கலர் வேணும், எது மேட்ச் ஆகுதோ இல்லை ரெட்டு அப்படி வச்சு சென்டராக வச்சு கட்டும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா இதில் சில பேர் லூப் வைப்பாங்களே, லூப் வச்சுட்டு இந்த பட்டன் கட்டும்போது சூப்பராக இருக்கும், ட்ரெஸ்ஸே உங்களுக்கு லுக்காக வந்துடும். அதுக்காக தான் இந்த பட்டன் அடிக்கிறது. இந்த மாதிரி மிஷின் நீங்கள் தேவைன்னா வாங்கி வச்சிங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் அடிக்கிற மிஷினில் உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மிஷின் நீங்கள் வீட்டிலே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தேவையானதோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.